நான் சிறுவனாக இருந்தபோது என் ஆசை ஒரு பெரிய ஓவியராக மாற வேண்டும் என்பதுதான். பள்ளி புத்தகங்களின் பின்பக்கத்தில் கூட நான் வண்ணக்கோலங்கள் போட்டுக் கொண்டிருப்பேன். நண்பர்கள் என் படங்களை பார்த்து வியந்து பாராட்டுவார்கள். ஒரு நாள் என் ஓவியம் கண்காட்சியில் வைக்கப்படும் என்று கனவு கண்டேன். அந்த கனவு தினமும் எனக்கு உற்சாகம் தந்தது. என் மனதில் ஒருவேளை அந்த கண்காட்சி எனக்கு ஒரு புதிய பாதையை திறக்கப் போகிறது என்று எண்ணினேன். நான் என் படங்களை எண்ணி அதை மற்றவர்களுடன் பகிரும்போது அவை எவ்வளவு மகிழ்ச்சி தரும் என்பதை உணர்ந்தேன். ஆனால் வாழ்க்கை திட்டமிட்ட பாதையில் மட்டுமே செல்லாது. அது திசை மாறவும் வாய்ப்புள்ளது. வீட்டில் பொருளாதார பிரச்சனைகள் அதிகரிக்க நான் வேலைக்கு செல்வது அவசியமானது. ஓவியக் கருவிகள் வாங்க பணம் இல்லை. ஒரு அச்சகத்தில் வேலை கிடைத்தது. அங்கே நிறங்கள், வடிவங்கள், எழுத்துக்கள் அனைத்தும் என்னை கவர்ந்தன. ஓவியம் வரைவதற்கு பதிலாக நான் விளம்பர வடிவமைப்பில் ஈடுபட்டேன். என் வாழ்க்கை சூழ்நிலை நான் மாற வேண்டிய நிலை ஏற்பட்டது. இன்று நான் ஒரு புகழ்பெற்ற கிராபிக்ஸ் டிசைனர். என் கைகளில் உருவாகும் விளம்பரங்கள், லோகோக்கள், புத்தக அட்டைகள் பலரையும் கவர்கின்றன. ஓவியராகும் என் ஆசை வடிவமைப்பாளராக மாறிவிட்டது. கனவு முழுமையாக மாறவில்லை, அது வேறொரு வடிவில் மலர்ந்தது. நான் உணர்ந்தேன், சில நேரங்களில் ஆசைகள் பாதையை மாற்றினாலும் அதன் அழகும் மகிழ்ச்சியும் மாறாது. இதுபோன்று சிறுவர்களுக்கான அழகான சுவாரஸ்யமான கதைகளை தொடர்ந்து பார்க்க எமது யூடியூப் மற்றும் டிக்டாக் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.